அண்ணாமலை அவர்கள் புதிய தலைமுறையுடைய ஒரு நிருபருக்கு கொடுத்த ஒரு பதிலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களே ஒரு ஹிந்து லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்துத்துவ லீடர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு இறை பற்றாளர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதனால நீங்கள் எப்படி அவர் இந்து லீடர்னு சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்கள் குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே உங்களால் திணிக்க முடியாது. ஆனால் அவங்க ஒரு மதத்தில் நம்பிக்கை இருந்தாங்க அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பாஜக வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அங்கேருந்து பிரிஞ்சு வந்த அறிஞர் அண்ணாவே என்ன சொல்கிறாரு, ஒன்றை குலம் ஒருவனே தேவன் தான் சொல்கிறாரு. ஸோ அதுலேயே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்றது. நம்மளுடைய முதல்வர் கூட என்ன சொல்கிறாரு, அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ லீடர் அவருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே அண்ணாமலை ஜெயலலிதாவை இந்துத்துவ லீடர்னு சொன்னாரா, இல்லை வேற எதுவும் சொன்னாரா, அதனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் புதிய தலைமுறையுடைய ஒரு நிருபருக்கு கொடுத்த ஒரு பதிலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களே ஒரு ஹிந்து லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்துத்துவ லீடர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. ஏன் இந்து லீடர் அப்படின்றதுக்கும் இந்துத்துவ லீடர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஹிந்து லீடர் அப்படின்னா ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆள், ஒரு நிர்வாகி, இல்லாட்டி ஒரு முக்கியமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க இந்து மதத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்து லீடர் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்துத்துவ லீடர் அப்படின்னா இன்னைக்கு அது இந்துத்துவன்ற வார்த்தை எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, மற்ற மதங்களை வெறுப்பவர், இந்து மதத்தை மட்டுமே ப்ரொமோட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் இந்து மதத்தில் வெறியாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்துத்துவா, அவங்கள தான் இந்துத்துவா பேசுகிறவங்கன்னு சொல்லுவோம், மற்ற மதத்தை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்துத்துவம் அப்படின்றது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ தெளிவு, ரெண்டுக்கான வித்தியாசத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இப்போ. ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்து லீடர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதை இவங்க மாற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வார்த்தையை நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறையா சிக்கல்களுக்கு முக்கிய காரணமே வார்த்தைகளில் நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் பிறழ்வாக பேசுகிறதுனால தான், தவறாக பேசுகிறனாலையோ இல்லாட்டி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வேறு மாதிரி அர்த்தத்தை தர மாதிரி இருந்தால் தான் அது மிகப்பெரிய சிக்கல்களை வரலாற்றில் நிறைய இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. அது கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஏன் அறிஞர் அண்ணா அவர்களே இருக்கட்டும், வார்த்தைகளில் சில அர்த்தங்கள் மாற்றி, சில வார்த்தைகளுடைய எழுத்துக்களை மாற்றினாலே அது அர்த்தங்கள் வேறு மாதிரி தரும். ஓகே, இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சசிகலா அவர்களுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சசிகலா பேசினதை நம்ம எடுத்துக்கிடுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு இறை பற்றாளர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதனால நீங்கள் எப்படி அவர் இந்து லீடர்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சசிகலா அவங்க கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இறை நம்பிக்கை உடையவர் தான் ஜெயலலிதா அப்படின்னா எந்த இறை நம்பிக்கை உடையவர், எந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை அவர் நம்பினார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயலலிதா அவர்கள் தான் வணங்கக்கூடிய கடவுளை எந்த இடத்துலையுமே அவர் மறைவாவோ ஒளிவாவோ அவர் வழிபட்டதே கிடையாது. ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாருக்குமே ஓப்பனாக தான் தெரியும். அவங்க இந்து மதத்தின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவங்க அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, அவர்கள் ஒரு மத தலைவரையே அவர் மத தலைவர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். ஆக்சுவலாக அவங்க ஒரு பகுதிக்கான தலைவராக தான் அவர் பார்ப்பார். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மத மாற்ற தடை சட்டம் அப்படின்றது கொண்டு வரும்போது வாடிக்கனில் இருக்கக்கூடிய போப் ஆண்டவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாடிக்கன் பகுதிக்கு தான் தலைவர், தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைவர், இங்கே என்ன கொண்டு வரணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போப்பாண்டவர்னாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு மதத்தோடைய தலைவர் தான் போப்பாண்டவர்.
மதத்தினுடைய தலைவரையே ஒரு மத தலைவராக பார்த்தது கிடையாது, ஒரு பகுதியோடைய தலைவராக தான் ஜெயலலிதா அவர்கள் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாகவே வந்துட்டு திருவண்ணாமலை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ட்டு வெளிப்படையாக போய் சாமி கும்பிடுவாங்க, அவங்க நெத்தியில் வந்துட்டு திலகம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு நீங்கள் வந்து இந்து மதத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது அபத்தமாக தான் இருக்கும். இவர்கள் இந்து மதத்தை வணங்குனாங்க, இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஜெயலலிதா அப்படின்னாலும் பிற மதத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு இழிவாவோ இல்லாட்டி பிற மதத்து மீது அலட்சியம் காட்டினாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒருபோதுமே கிடையாது. இஸ்லாம் மதத்துக்கு முழுக்க எல்லா சப்போர்ட்டுமே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெத்லகேமுக்கு வந்துட்டு பயணம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து அதுக்கான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தது வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ் பயணம் போகும்போது, புனித யாத்திரை போகும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருங்க தான். ஸோ நீங்கள் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே உங்களால் திணிக்க முடியாது. ஆனால் அவங்க ஒரு மதத்தில் வந்து நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஹிந்து லீடராக இருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு முழுக்க சரிதான், அதில் தப்பே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க. அதில் சில அதிமுகவுடைய நண்பர்கள் வந்து பர்சனலாக நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து ஜெயலலிதா வந்து இந்து கடவுளை தானே கும்பிட்டாங்க, இந்து கடவுளை கும்பிட்டாங்கன்னு அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பு அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர் தான், அதுக்கு நீ இந்து மதம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அவங்க இருக்கக்கூடியது வந்து திராவிட இயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணன் கே சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ கூட திருப்பதி போயிட்டு வந்தார். சேகர் பாபு அவர்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலுமே திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி, அதிமுகலாம் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பொட்டு வைக்காமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு உபதி வைக்காமல் உங்களால் பார்க்க முடியாது. எல்லாருமே வந்துட்டு மதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கடவுள் மீது நம்பிக்கை உடையவங்க தான். இந்த திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பெரியாரால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிடர் கழகம், அவங்க தான் வந்து இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு வந்த அறிஞர் அண்ணாவே என்ன சொல்கிறாரு, ஒன்றை குலம் ஒருவனே தேவன் தான் சொல்கிறாரு. ஸோ அதுலேயே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்றது. நம்மளுடைய முதல்வர் கூட என்ன சொல்கிறாரு, நம்ம கட்சியில் இருக்கிற திமுகவில் இருக்கக்கூடிய 80% பேர் வந்துட்டு இந்துக்கள் தான் அப்படின்றாரு. முதல்வருடைய குடும்பமே வந்துட்டு இந்து மதத்தில் வந்துட்டு மிகவும் பற்று உள்ளவங்க தான், இந்து கடவுள்கள் வந்து வழிபடக்கூடியவங்க தான். அதுக்காக அவங்க வந்து மற்ற மதத்தை வந்துட்டு கண்டுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா மதத்தையுமே சரிசமமாக பார்க்குறாங்க. அதில் இவங்களுக்கு அதிகப்பற்று எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கைக்குள்ளே போய் நம்ம வந்து விமர்சனம்லாம் பெருசாக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ஒரு ஹிந்து லீடர் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. ஸோ ஓகே, இந்த டாபிக் தான் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு ஒரு தெளிவு நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு எனக்கு புரியுதுனால அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி வளருது அப்படின்னா, முதல்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஹிந்து லீடராக இருந்தனால ஹிந்துக்களுடைய ஓட்டுக்கள் எல்லாமே வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு போச்சு. பாஜக வந்து இந்து கட்சி கிடையாது, ஆனால் அதிகமான இந்துக்களால் ஆதரவு பெற்ற கட்சி தான் பாஜக. ஆல்ரெடி பாஜகன்றது இந்த சென்ட்ரலில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அதிமுக இருக்குது. ஸோ நம்மளும் ஹிந்து தான், பாஜகவுக்கு போடுற ஓட்டை அதிமுகவுக்கே போட்டுருவோம், ஜெயலலிதா அவர்களுக்கே போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பாஜக வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்து மதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க அதிமுகவுக்கு போட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற நிர்வாகிகளுடைய போக்கு வந்து வேற மாதிரி இருக்குது. அதனால நம்ம இந்து மதத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கிறனால பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதனால பாஜக வளருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இதுவுமே வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜக வந்து இந்து கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்திரை குத்திட்டீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு யாருமே வந்து பாஜகவுக்கு போட போகிறதே கிடையாது. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கு முதல்வராக இருக்கக்கூடியவரே வந்துட்டு முழுக்க ஒரு இந்து மதத்தை வந்து சார்ந்தவர் தான் அவர். ஆனால் அங்கு இந்தியாவிலேயே வந்துட்டு டாப் 5
மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஸ்டேட்டில் 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டு தான் அங்கே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. எங்கே ஒரு சில இடங்களில் ஒரு சில நிர்வாகிகளால், அது திமுக நிர்வாகியாக இருக்கட்டும், அதிமுக நிர்வாகியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ஒரு சில நிர்வாகிகளால் ஏதோ ஒரு சமூக சிறுபான்மையினருக்கு வந்துட்டு ஒரு தவறு, ஒரு கஷ்டம் ஏற்படுது, அவர்கள் மூலமாக ஒரு தீங்கு விளைவிக்கப்படுது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சியுமே நம்ம வந்துட்டு இவங்க வந்து இந்த மதத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிக்க முடியாது. ஆனால் சில தியரிகளாக இருக்குது. அது என்னுடைய பர்சனலாகவே நானே சொல்கிறேன். 2014 சரி, 2019 சரி, அப்போல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இருந்ததோ 2024 அந்த ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்குறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, சிஏஏ சட்டம் வந்து சில இஸ்லாமியர்கள் வந்துட்டு கொஞ்சம் திகிலடியாக செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி சில சட்ட திருத்தங்கள், சில சட்ட மசோதாக்கள் வந்துட்டு இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்துட்டு பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அண்ணாமலை சொன்ன மாற்றுக்கு நம்ம வருவோம். அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்தனால இஸ்லாமியர்கள் இது இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாருன்னா அது உண்மைதான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாஜகவில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவருடைய கூட்டணி மூலமாக 18% வாக்குகளை வந்துட்டு எடுத்து காமிச்சார். இந்துக்களுடைய ஓட்டுக்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கள், எல்லாரோட ஓட்டுக்களும் வந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் பெரும்பான்மையான இந்துக்களுடைய ஓட்டுக்களே வாங்கி வச்சிருந்தாரு. ஸோ இந்த இந்து ஓட்டு, இஸ்லாம் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு அப்படின்றது பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய எபிலிட்டி என்ன, நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, எந்த அளவுக்கு மதச்சார்பற்ற தன்மையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதான். நான் என்ன சொன்னேன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சீக்கியர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து சமமாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் சமமாக ட்ரீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் வாக்கு செலுத்த தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பாஜகவுக்கு இந்துக்கள் வந்து ஓட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கும், இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கும் மதத்தை வந்து நீங்கள் அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மொதல் விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது முழுக்க சரி. இரண்டாவது விஷயங்கள் வந்து அவர் சொன்னதில் வந்துட்டு ஓரளவு சரி இருந்தாலும் சில விஷயங்களை வந்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அரசியலில் நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும், எந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படின்றதுல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அண்ணாமலை அவர்கள் முதல் வார்த்தையை சொல்லும்போது வந்துட்டு அவர் சொன்ன அர்த்தம் கரெக்டு. பட் மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க, எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எப்படி அதை வந்து இப்போ அரசியல் படுத்தும், எப்படி அரசியல் மையப்படுத்தும் அப்படின்றத வந்துட்டு இவர் கொஞ்சம் யோசிக்காமல் சொல்லிட்டாரோ அப்படின்றது தோணுது. பட் அவர் சொன்ன கருத்துக்களில் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் கிடையாது, நல்ல கருத்துக்கள் தான். இதை அதிமுகவும் திமுகவும் ஏன் வந்து அரசியல் படுத்துகிறாங்க, இந்த எலெக்ஷனை ஒட்டி ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்குது. பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த ஜாதி அரசியல், மத அரசியல் எல்லாமே இருக்கிற நேரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்தி லீடர்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கு, அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கருத்துக்கு இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் ஏன் வரிஞ்சு கட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியாத புதிராகவே இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் தான், இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர் தான். மற்ற மதங்களையும் அவர் வந்து சமமாக பார்த்தாரு, மற்ற மதத்துக்குமே சப்போர்ட் பண்ணார். அதனால் அவர் இந்து லீடர்னு சொல்கிறதுல வந்துட்டு எந்த அளவுலையும் தப்பு கிடையாது. நீங்கள் இந்துத்துவா லீடர்னு அவர் ஒரு வேளை சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லலாம். அண்ணாமலையோட வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹிந்து லீடர் அப்படின்றது, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது இந்துத்துவா லீடர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஏன் வந்து அரசியலில் ஒரு விஷயத்தை திருச்சி பேசுகிறீங்க அப்படின்றது என்னுடைய ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷன் வந்து ஜூன் 1 வந்து எலெக்ஷன் நடக்க போது, இன்றோடு பிரச்சாரங்கள்லாம் முடியுது. இந்த ஜனநாயக திருவிழான்னு கூட சொல்லலாம் இந்த தேர்தலில். இது வந்து ஜூன் 1 முடிஞ்சிடும். ஜூன் 4 வந்து ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் எந்த வகையில் வந்துட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்குரிய பிரச்சனைக்கான மொத்த தெளிவையும் அந்த பிரச்சனை நடந்த விஷயத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனாக உங்கள் முன்னாடி வச்சிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்களோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் இது பற்றி கருத்துக்களோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.